ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிரவீனாஸ் இன்சைட். நான் உங்கள் பிரவீனா. இன்னைக்கு இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கர மூவிக்கு போயிருந்தேங்க. கர மூவி எந்த தியேட்டர் போனேன் அப்படின்னா, ஸ்ரீபதி சினிமாஸ் போனேன். ஸ்ரீபதி சினிமாஸ் அப்படின்னு சொல்றத விட, ராஜராஜன் தியேட்டர் அப்படின்னு சொன்னா நெறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். பிகாஸ் அந்த ராஜராஜன் தியேட்டர் தான் இப்ப வந்து அவங்க ரெனோவேட் பண்ணி ஸ்ரீபதி சினிமாஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நான் அங்க போனப்போ வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு படம் பார்க்க போயிட்டேன். போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டா தான் இருந்துச்சு. சரி ஓகே தனுஷ் சார் மூவி அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அந்த டைரக்டர் வந்து ஆல்ரெடி எடுத்த படம் வந்து எப்படிப்பட்ட படம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போயிருந்தேன். பட் படம் அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்படின்னு தாங்க சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது அந்த படத்தோட லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தனுஷ் சார் வந்து ஆல்ரெடி நடிச்ச ஒரு மூவியோட பார்ட் 2 மாரி இருந்துச்சு அப்படிங்கிற மாரியே சொல்லலாம். அது எந்த மூவி அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பிகாஸ் சொல்ல போனோம்னா ஸ்டோரி வைஸ் பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, ஓரளவுக்கு சிமிலராவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தனுஷ் சார் வந்துட்டு இப்போ ஆக்ஷன் ஓரியன்டடா நடிக்கிறத விட, ஸ்டோரி பேஸ்டா வந்து இப்போ அதிகமாவே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் வந்து ஆக்ஷன், மாஸ் அப்படின்லாம் இல்லாம, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு புடிச்ச மாதிரி, எல்லாருமே பார்க்குற மாதிரியான ஒரு மூவிஸா நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது, இந்த படம் வந்துட்டு ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரியே தோணுச்சு. அதாவது சேம் ஸ்டோரியே வந்துட்டு கொஞ்சம் அங்கங்க ஆல்டர் பண்ணி, திரும்ப அதே மூவி மடிச்சு வந்து நம்மளுக்கு குடுத்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆனுச்சா? இல்ல உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆனுச்சா? அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தனுஷ் சாருக்குமே சரி, சூரஜ் சாருக்குமே சரி, அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சோ, அதாவது அவங்க ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆனுச்சு பெர்சனலா. தென் வந்துட்டு நம்ம டைரக்டர் வந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் நல்லா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமோ! அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பத்தி பேசணும் அப்படின்னா, ஹீரோயினுக்கு அங்க பெருசா ரோலே இல்ல அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்க வந்து சும்மா பேருக்கு ஹீரோயின் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு 4, 5 சீன்ல மட்டும் அங்கங்க வந்த மாரி இருந்துச்சு. அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மூவில இருந்து இல்லவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். தென் மூவி பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி நெறையாவே தெரிஞ்ச விஷயங்கள். நம்ம ஆல்ரெடி அந்த விவசாயிகள பத்தின இதா இருக்கட்டும், இல்ல பேங்க் பத்தின இதா இருக்கட்டும். முக்காவாசி ஒரு 90% வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தையே திரும்ப ஒரு ஸ்டோரியா நாங்க கொண்டு வரோம். ஒரு 3 மணி நேரம் நாங்க வந்து உங்களுக்காக நாங்க படமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து, ஓகே இல்லையோ! இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அவரோட பழைய படம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன குடுத்து, ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு இது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அந்த ஸ்டாண்டர்ட் இது இல்லவே இல்ல. அதே மாரி தனுஷ் சாருக்கான மூவி இது இல்ல அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லி நீங்க தனுஷ் சாரோடத எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வடச்சென்னை 2 வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் குடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த படத்துக்காக நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த வடச்சென்னை 1 வந்து ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. இப்போ 2வும் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரி தனுஷ் சார வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆக்ஷன்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.